Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs. உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்கன்னு தமிழ்நாட்டில இருந்து போய் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் பேரெல்லாம் சொன்னாங்க. வட இந்திய எம்பிகள் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் பேரெல்லாம் சொன்னாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க, பதிலுக்கு ஜெய் ஜெகநாத்னு திமுக மாற்றி வச்சிருக்காங்க. ஒரே மாதிரி 39 பேர் சொல்றாங்க. அதுவும் வந்து உதயநிதி பேரை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது எழுதி கொடுத்து தான் சொல்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தான் சொல்றாங்க. பல பேர் சொல்லல சார், பல பேர் சொல்லல. அப்படியா? ஒரு 7-8 பேர், ஒரு 9 பேர் தான் சொன்னாங்க. காங்கிரஸ்காரங்களும் திமுகவுடைய எம்பி மாதிரி தானே செயல்படுறாங்க. நிறைய பேர் சொல்லல. காமராஜர் ஆட்சின்றாங்கப்பா. இது காமராஜர் ஆட்சியில் கள்ளச்சாராயத்தில் நம்ம 62 பேர் செத்து போனாங்களா? குடும்பத்தில் வாரிசு அரசியல் பண்றதுனால மக்களாட்சி தத்துவத்தை நீங்க கேள்விக்குறியாகிறீங்க. மக்களாட்சியில நீயும் வரணும், நானும் வரணும். சார், ஒரு தலைவரோட பேர் சொல்றது வாரிசு அரசியல் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா, அப்போ ஒரு கடவுளினுடைய பேர் சொன்னா அப்போ அது நீங்க மத அரசியல் செய்றீங்களா? பீகார்ல இருந்து வந்த ஒரு பிராமணன் திமுகல என்ன நடக்குதுன்னு முடிவு பண்றாரு. திமுக இல்ல சார், திமுகவுடைய தேர்தல் வியூகத்துக்கு ஒருத்தர், அதை தானே சொல்றீங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க, பாஜக அப்பாயிண்ட் பண்ண மாதிரியே. பீகார்ல இருந்து வந்த ஒருத்தர் இங்க என்ன நடக்குதுன்னு முடிவு பண்ணா என்ன சார் நியாயம் அப்படின்னு சொல்லி. இப்போ இது பீகார் மாநிலத்தில் இருக்கிற எல்லாரையும் சொல்றதா அர்த்தமா, பிரசாந்த் கிஷோர் சொல்றதா அர்த்தம்? அது தப்பு. இப்போ இங்க இப்போ இது அங்கதான் யாரும் சொல்லலை. ஊப்பி மாதிரி பேசினா நான் என்ன பண்றது சொல்லு. உதயநிதி பேர் சொன்னது ஏதோ ஒரு வகையில பாஜகவினரை பயமுறுத்துதான். பாஜக அதே மாதிரி பயந்துருச்சு. ஐயோ, நான் என்ன கேட்குறப்பா, நான் ஒருத்தன் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சா அதை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்களான்னு கேட்டால் மறுபடியும் சிரிக்க தான்ப்பா முடியும். அப்போ உதயநிதி பார்த்து பயப்படலாம். எவ்வளோ பெரிய சீனியர்ஸுங்க. ஈவன் தயாநிதி மாறனே உதயநிதியை விட சீனியர் தான் பொலிட்டிக்கலாக. அவங்களாம் காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் 10 வருஷம் இருந்தப்பயே அவரெல்லாம் வந்து மினிஸ்டர், அப்பயே 2-3 ஊழல்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆனவர். என்ன பாருங்க, ஆனால் பாவமாக தான் இருக்குது. ஒருவேளை சார் நீங்கள் ஜெயிச்சு போயிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? நேரத்தில் எனக்கு என்ன தோணுன்னு சொல்லி பாரதியாரை சொல்லியிருப்பேன். நேதாஜி எனக்கு நிறைய பேரை பிடிக்கும், அர்த்தநாரி சவர்மா சொல்லியிருப்பேன். அந்த நேரத்துக்கு எது வருதோ அது எது தோணும். அப்படி இவங்களுக்கும் தோணிருக்கோம். எங்களுக்கு என்னப்பா அப்போ மறுபடியும் முதல்லேருந்து வரப்போங்க. ஓகே, வட இந்தியாவில் கேவலம்ன்றாங்க, அப்படி சொல்றாங்க, பண்றது தப்புன்றாங்க. அவங்க முன்னாடியே போய் உட்காந்து உதயநிதி வாழ்கன்னு சொல்றது தான் ஒரு கவுண்டர் அப்படின்னு இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க. அப்படி நினைக்கலாம் இல்லையா? திமுகவினர் ஒரு பதிலடியா பார்லிமெண்ட்ல இதை செய்யறாங்கன்னு. தம்பி, இந்த கண்டென்ட் திமுக காரனே யோசிச்சிருக்க மாட்டான், செம்மையா யோசிச்சிருக்கிற. தயவு செஞ்சு இந்த கண்டென்ட்டை கூட அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக என்னன்னா, பிரசாந்த் கிஷோர்லாம் ஐடியா கேட்கறதுக்கு ஒன்ட்ட ஐடியா கேட்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் அஸ்வத்தமன். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் எம்பிக்கெல்லாம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க, மினிஸ்டர்ஸ் எல்லாம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்கன்னு தமிழ்நாட்டில இருந்து போய் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் பேரெல்லாம் சொன்னாங்க. வட இந்திய எம்பிகள் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் பேரெல்லாம் சொன்னாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க, பதிலுக்கு ஜெய் ஜெகநாத்னு. திமுகன்றத கோமுகான்னு மாற்றி வச்சிடலாம். திமுகன்றத கோமுகான்னு மாற்றி வச்சிடலாம். ஏன் கொத்தடிமை முன்னேற்ற கழகம்? ஏன் இதுல என்ன யோசிச்சு பாருப்பா, அவருக்கு என்ன வயசு? இவர் ஜெகத் ரட்சகன் அரசியல் ஏஜுக்கும் உதயநிதியோட அரசியல் ஏஜுக்கும் என்ன வயசு டிஃப்ரெண்ட்டு? ஏன் தயாநிதி மாறன் இத்தனைக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான் அவர். ஒரு விருப்பத்தின் பேர் இல்லையா? ஒரே நேரத்தில் 39 பேருக்கு விருப்பம் வந்துருச்சா? அவங்களுடைய தலைவர் ஏதோ எழுதி கொடுத்து சொன்ன மாதிரி தெரியல, இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தெரியல. சரி, நான் வயசு மேட்டர் இல்லை. 2014 மோடி தலைமையில தான் நம்ம தேர்தலை சந்திச்சோம். அப்ப அவருக்கு மூத்தவர் அத்வானி. எத்தனை பேர் பதவி இருக்கும் போது மோடி வாழ்கன்னாங்க? எப்படி வாங்கலாம்? மூணாவது இஷ்டம் இல்ல சார். அது எப்படி அவைக்குள்ள ஏற போறது இல்ல. அவங்க பாஜக எம்பிக்கள் ஒண்ணு சொல்றாங்க, திமுக எம்பிக்கள் ஒண்ணு சொல்றாங்க. இது இஷ்டமா கஷ்டமா? இது அவங்களோட. நான் என்ன கேக்குறேன், கஷ்டப்படுத்தி சொல்ல வச்சிட்டாங்கன்னு அது எப்படிப்பா சொல்லுவாங்க? நமக்கு என்ன அக்கறைன்னு ஒண்ணு வருது இல்ல. ஏன் இதுல அக்கறை இருக்கு? இருக்குன்னா கரெக்டா வந்தீங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுக்கிறேன். நல்ல லாஜிக்க. 39 பேர் அவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஈவே ராமசாமி இருக்காரு, அண்ணாதுரை இருக்காரு, கருணாநிதி அவர்கள் இருக்காங்கன்னா, இந்த 3 பேரில் ஒவ்வொருத்தவங்களுடைய அட்ராக்ஷன் எங்கே இருக்கோ அவங்க பேரை கூட சொல்லிட்டு வந்துடுவாங்க. இயல்பிலே இது நடந்திருந்தாலும் சொல்கிறேன்.
ஒரே மாதிரி 39 பேர் சொல்கிறாங்க, அதுவும் வந்து உதயநிதி பேரை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எழுதி கொடுத்து தான் சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தான் பல பேர் சொல்கிறாங்க. சொல்லல சார், பல பேர் சொல்லல. அப்படியா? ஒரு 7-8 பேர், ஒரு 9 பேர் தான் சொன்னாங்க. அப்படியா? இல்லைப்பா, எல்லாரும் சொன்னாங்க. இல்ல சார், எல்லாரும் சொன்னாங்க. இல்ல சார். நீ வந்து அந்த 9 பேர் வச்சு ஒரு வீடியோ வந்தது, அதை பார்த்துட்டு 9 பேர் சொன்னாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். இல்ல சார், நிறைய பேர் சொல்லல. என்னுடைய இது நினைவு சரியா இருந்தா 39 பேர் சொன்னாங்க. நீ வெரிஃபை பண்ணு, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். எஸ், ஓகே. ஆனா நிறைய பேர் சொல்லல. 39, அதுவும் காங்கிரஸ் எம்பிக்கள், விசிக எம்பி எல்லாம் அவங்களே சொல்லல. சாரி அந்த 39 திமுக விட 21 அவங்களையும் அந்த 21 பேர் சொன்னாங்க. பாதி பேர் சொல்லல. ஏன்னா இன்னைக்கு ஒரு 4 இதழ் அதை கவர் பண்ணிருக்காங்க. இல்ல சார், கனிமொழி, ஆராசா இவங்கலாம் யாரும் சொல்லல. ஓ, அவங்க எல்லாம் சொல்ல. கனிமொழி, ஆராசா, வேற டிஆர் இன்னும் ஒரு ஆள் சொல்ல நினைக்கிறேன். 3 பேர் சொல்ல, மிச்சம் பேர் சொன்னாங்க. கரெக்ட். நான் இந்த 39 கணக்கு போட்டேன். ஏன்னா காங்கிரஸ்காரங்களும் திமுகவுடைய எம்பி மாதிரி தானே செயல்படுறாங்க. நிறைய பேர் சொல்லல. காமராஜர் ஆட்சின்றாங்கப்பா இதை. இல்ல சார், அப்படியே இது காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டில் நடக்கிறத காமராஜர் ஆட்சின்றாங்க. காமராஜர் ஆட்சியில் கள்ளச்சாராயத்தில் 62 பேர் செத்து போனாங்களா? காமராஜர் ஆட்சியில் தமிழ்நாடு முழுசும் கஞ்சா விற்றாங்களா? காமராஜர் ஆட்சியில் சிந்தட்டிக் வைரஸ், இது சிந்தட்டிக் ட்ரக்கு, மெத்தெல்லாம் விற்றாங்களா? வாய் கூசாமல் காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறாங்க காங்கிரஸில். அந்த ஞாபகத்தில் இந்த கோமுகாவோட சேர்த்து அவங்களையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். சரி, விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம ஏன் வருத்தப்படுறோம் சார்? அவங்க கட்சி சார் ஜெயிச்சாங்க சார், எம்பி ஆகுறாங்க சார், அவங்க யாரையோ சொல்கிறாங்க சார், உங்களுக்கு என்ன சார் கவலை? அதானே உங்கள் கேள்வி? அதானேப்பா, அதானே கேள்வி. லாஜிக்கல் விஷயம் என்னென்னா, மனுஷன் காட்டு மிராண்டியாக சுற்றிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மன்னராட்சின்னு ஒரு தத்துவம் வருது. அதுக்கப்புறம் நிறைய தத்துவங்கள், சர்வாதிகார ஆட்சி, அது இதுன்னு வருது. ஆனால் இப்போ உலகம் முழுசுமே ஒரு நல்ல தத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு நாகரிகம் அடைந்த நாடுகள், சமூகங்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம் மக்களாட்சி. இப்போ நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் வாரிசு அரசியல் பண்ணுறதுனால மக்களாட்சி தத்துவத்தை நீங்கள் கேள்விக்குறியாகிறீங்க. மக்களாட்சியில் நீயும் வரணும், நானும் வரணும் சார். ஒரு தலைவரோட பேர் சொல்றது வாரிசு அரசியல் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா, அப்போ ஒரு கடவுளினுடைய பேர் சொன்னா அப்போ அது நீங்க மத அரசியல் செய்றீங்களா? இப்போ வாரிசு, சரிப்பா, நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறேன். ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் இந்த தேசத்தை ஆட்சி செய்த ஒரு மன்னர். அதை மதமாக மட்டுமே பார்க்க, மதன்ற டப்பாக்குள்ளே அடைக்கவே முடியாது. ஏன்னா ராமராஜ்யம் அமைப்போம்னு சொல்லி காந்தி சொல்கிறார். ஸ்டாலின்றவர் இந்த மண்ணை ஆளக்கூடிய அவங்களுடைய ஒரு எக்ஸாக்ட்லி. உதயநிதி ஸ்டாலின்றது எதிர்காலத்தில் ஆள போகிறதா அவங்க ஆசைப்படக்கூடிய ஒரு வெரி குட். அங்கே தான் சொல்கிறேன். இப்போ ராமர் மன்னர், இது மக்களாட்சி. ஒரு அரசியல் கட்சி எல்லோரும் வருவதற்கான வாய்ப்போடு இருப்பது தான் மக்களாட்சி தத்துவத்தில் அழகே ஒழிய சரியான தலைமையேற்று நடத்தக்கூடிய நபர் இவர் தான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க சார். அதுல என்ன பிரச்சனை நம்மளுக்கு? அது சொல்லும் போது உனக்கு ஒரு சிரிப்பு வருது இல்லை? அதான் பிரச்சனை. உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதிக்கு அப்புறம் அவங்க பையனும் வந்தா அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இறந்தா பரவாயில்லன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுக்குறாங்கல்ல, கடலூரில் தான் கொடுத்தாங்க. அதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அதே கட்சியில் நான் இப்படி வரேனே, சமூக நீதியை பேசுவதாக சொல்லி கொள்ளுகிற ஒரு கட்சி, அதே கட்சியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரால் தலைமை பதவிக்கு வர முடியாது. ஆராசாவால் வர முடியாது. அதே குடும்பத்தில் தங்கச்சியால், கனிமொழியால் வர முடியாது. அப்போ என்னன்னா, உண்மையான மக்களாட்சி அப்படிங்கிறது அவங்க கட்சிக்கு எது நல்லது, அவங்க கட்சியில யார் வரணும், இது அவங்க கட்சிக்காரங்க, அவங்க பதிலுக்கு ஆர்எஸ்எஸ்ல ஒரு தலைவர் பாயிண்ட். அதுதான் ஆர்எஸ்எஸ்ல ஒரு தலைவர் உருவாக்கிட முடியுமா இப்படிலாம் கேட்டிருக்காங்க. என்னது இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கும் போது அவங்க அப்படி கேட்டுறாங்க. விஷயம் என்னன்னா, மக்களாட்சி தத்துவத்துல பயணிக்கிற ஒரு கட்சி வாரிசு அரசியல்ல போகும்பொழுது மக்களாட்சிங்கிற தத்துவம் அங்க கேள்விக்குரியாதுங்கிறத நான் சொல்ற பாயிண்ட். ரைட் சார். இப்போ ஒடிசாவில் ஏன் தூக்கி போடுறாங்க? வாரிசு அரசியலை மக்கள் ஒதுக்குகிறார்கள். தமிழகத்தில் அது நடக்கணும். அது இன்னும் நீங்க வந்து இங்கே ஒரு மாதிரி பேசிட்டு ஒடிசாக்கு போய் பிரிவினைவாதம் பேசிட்டீங்க. ஒரு தமிழை ஏன் அங்கே ஆளக்கூடாது, தமிழனை எல்லாம் இழிவுபடுத்திட்டு நீங்க இப்படி வரணுமா ஆட்சிக்கு? அப்போ ஆட்சிக்கு வர்றதுக்காக என்ன வேணா அந்த டைம்ல நீ என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு லாஜிக் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்னா, பீகார்லேருந்து வந்த ஒரு பிராமணன், என்ன பிராமணர் கூட விட்டுரு, பீகார்லேருந்து வந்த ஒருத்தர் திமுகவில் என்ன நடக்குதுன்னு முடிவு பண்றாரு. இது என்ன இல்லை சார், திமுகவுடைய தேர்தல் வியூகத்துக்கு ஒருத்தர், அதை தானே சொல்றீங்க? அது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நான் சொல்றேன், பாஜக அப்பாயிண்ட் பண்ண மாதிரியே இல்லை கண்ணே, நான் சொல்றது ஒரு உதாரணம், அவ்வளவுதான்.
நான் இன்னும் சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரல. நீயே உதாரணத்தையே தீட்டிட்டு இருந்தா சப்ஜெக்ட் நான் எப்படி வர்றது? ப்ளீஸ். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறோன்னு வையேன், என்கிட்ட திமுககாரங்க நிறைய பேர் அந்த ஸ்டேட்மெண்ட்டாக அப்போ சொல்லியிருக்காங்க. பீகார்லேருந்து வந்த ஒருத்தர் இங்கே என்ன நடக்குதுன்னு முடிவு பண்ணால் என்ன சார் நியாயம் அப்படின்னு சொல்லி. இப்போது இது பீகார் மாநிலத்தில் இருக்கிற எல்லாரையும் சொல்கிறதா அர்த்தமா, பிரசாந்த் கிஷோர் சொல்கிறதா அர்த்தமா? இப்படி சொல்லல சார். பூரி ஜெகநாத் கோவிலை பூட்டி சாவியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி பீகாருக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் சொல்கிற அப்படி எதுவும் சொல்லல. நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் என்ன மீனிங் வரும்? பீகார்லேருந்து வந்த ஒருத்தன் இங்கே என்ன நடக்குதுன்னு அவன் எப்படி சார் நம்மளை ஆட்சி பண்ணுவானா சார், நம்மளை அதிகாரம் பண்ணுவானா சார்? ஆட்சி வேணாம், அதிகாரம் பண்ணுவானா சார்? தமிழ்நாட்டுல இருந்து வந்து ஒருத்தர் இப்படி அதிகாரம் பண்ணுவாங்களாங்கிறது இதுக்கு என்னப்பா அர்த்தம்? சாவி தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? கரெக்டுப்பா. இந்த 380 கோடி அவர் பீகாருக்கு தானேப்பா கொண்டு போயிருப்பாரு. நான் சொல்கிற கான்செப்ட் என்னன்னா, அது பீகார்காரங்களை சொல்கிறதா அர்த்தமாகுமா இல்லை பிரசாந்த் கிஷோரை சொல்கிறதா அர்த்தமாகுமா? சார் அதுக்கும் எப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்லலாம்ப்பா. யாருப்பா உன்னை கேள்வி கேட்க போறா? ஏன் அந்த மாதிரி நீ ஒத்துக்கிட்ட உண்மையான்னு கேட்க போறாங்களா? சார் நம்ம கட்சி சாராத ஒருத்தர் வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படி இன்னொன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது இது இப்படி மீனிங் வருமா? இதான் கேள்வி. எஸ்ஆர் சொன்னது சார். சே எஸ்ஆர் நோ. அப்படி யார் சொன்னது? கண்டிஷன். ஒரு இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன், ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், அந்த உதாரணத்துக்குள்ள நேரு அப்படி சொன்னாரா, டிஆர் பாலு அப்படி சொன்னாரா? இல்ல இல்ல. ஆனா இப்ப பிரச்சனை எங்கன்னு புரியுதா? இப்ப என்ன பிரச்சனை புரியுதா? நான் சொல்றது உதாரணம், யாருமே சொல்லலப்பா, அப்படியே வச்சுக்கோ, யாருமே சொல்லல. நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் இஃப் கண்டிஷன் போட்டேன், அது தப்பு. இப்ப இங்க இப்ப இது அங்கதான் யாரும் சொல்லல. 200 ரூபா ஊப்பி மாதிரி பேசினா நான் என்ன பண்றது சொல்லு? நான் சொல்ல வர்றது இல்லப்பா, நான் சொல்ல வர்ற கான்செப்ட் உனக்கு புரிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்குறேன், பீகார்ல இருந்து வந்த ஒருத்தன் எங்களை அதிகாரம் பண்றது என்ன விதத்துல நியாயம்னு ஒரு திமுக காரன் கேட்கறான்னு வையன், அதுக்கு என்ன அர்த்தம்னா பீகார்ல இருக்கிற எல்லாரையும் சொல்றதா அர்த்தம் இல்ல, பிரசாந்த் கிஷோர் சொல்றதா அர்த்தம். அதே மாதிரி வந்துட்டேன். அதே மாதிரி பாண்டியனை சொன்னதை தமிழர்களை சொன்னதா என்னமோ பாண்டியன் எப்பா அவர் பாண்டியன்னா யாருன்னு அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இதுக்குதான் சீமான் என்ன சொல்றாரு, அவர் என்னமோ தமிழர்களுக்காக போராடின ஒரு மாதிரி, ஈழத்தமிழர்களுக்காக போய் போராட்டம் பண்ண ஒரு மாதிரியும், தமிழர் நலத்துக்காக போராட்டம் தமிழரை சொல்லிட்டாங்க, அவர் யாருன்னே நமக்கு தெரியாது. சீமான் என்ன வைக்கிறாருன்னா சார் அதுக்கு வாதம், இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு, ஒரே இந்தியர்கள், ஒரே இந்துக்கள் தானே, ஒரே பூர்வகுடிகள் தானே, நம்ம எல்லாம் வந்து பாரத பண்பாடு மிக்கவர்கள் தானே, பாரதத்தின் பிள்ளைகள் தானேன்னு எல்லாம் சொல்லி நான் தமிழ் தேசியம் பேசும்போதெல்லாம் வான்னு அங்க கூப்பிட்டு, இப்ப அங்க போய் ஒடிசால போய் தமிழெல்லாம் எதுக்கு இங்க, தமிழ்நாட்டுக்காரன் எதுக்கு இங்க ஆளணும், நம்மள தமிழ்நாட்டுக்காரன் ஏன் ஆளணும்னு பிரிச்சு பேசுறீங்களே. அப்ப இவ்வளவு நாள் நான் சொன்னதெல்லாம் சரிதானே, என்ன ஏமாத்துறதுக்கு மட்டும்தானே நீ இந்த பாயிண்டோட வந்தீங்க? சீமாடி இப்போ உன்ன மாதிரி ஆளுங்களை ஏமாத்துறாரு. விஷயம் என்னன்னா, தமிழன் ஒருத்தாங்க போய் ஒடிசாவில் தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆகி அவங்க சிஎம் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க, விமர்சிக்கக்கூடாது, விமர்சிக்கலை. இங்கே விமர்சிக்கிறது கிச்சன் லாபியை. கிச்சன் லாபி எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது எதிர்க்கப்பட வேண்டும். மறுபடியும் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் எல்லாம் கிச்சன் லாபியா? நான் என்ன வந்துடுறாங்க சார், அப்படி தேர்தல்ல நின்னு வராங்க. அறிவுக்கு ஒவ்வாத கருத்துப்பா இது. ராஜ்யசபான்றது அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. யார் வேணாலும் ஆகலாம் சார். ஒடிசாக்கு நாளைக்கு நீங்களே கூட அமைச்சர் ஆகலாம். அதுதான் 6 மாசத்துக்குள்ள தேர்தலை சந்திக்கணும், அவ்வளவுதான். மக்களுடைய விருப்பத்தோடு நான் வந்து அமைச்சரவையில வர்றேன், அமைச்சரவையில வந்து நான் வந்து அங்க ஒரு எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகிறேன், முதலமைச்சராக கூட ஆகிறேன்னா கூட அதை யாரும் சொல்ல போறது இல்லை. பட் கிச்சன் லாபி ஏன் ஆபத்தானது அப்படின்னு சொன்னா, அதான்ப்பா மோடிஜி அமித்ஷாவும் சொன்னாங்க. நீங்க அதை மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிக்கிட்டா, தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தர் ஒடிசாவில் வந்து ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொல்லலை. நம்ம முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு இருந்தாலும் நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா அங்க போய் கள்ளச்சாராயத்துல 62 பேர் செத்து இருக்கிறாங்க. நேற்று தான் நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் பேசலாம் இல்லை, இது இருந்தாலும் முடிஞ்சு போன கல்யாணம். அங்கே ஜெயிச்சு நாங்கள் பதவி ஏற்றுட்டோம். விஷயம் என்னன்னா, கிச்சன் லாபி எவ்வளோ ஆபத்தானதுன்னு சொல்கிறேன் பாருங்க. அது ஃப்ரெண்டு, மச்சான், ஒய்ஃபு, இது மாதிரி பவர் ஒரு இடத்துல, டிசைடிங் அத்தாரிட்டி ஒரு இடத்துல இருந்ததுன்னா அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த செயல்னால வர்ற கெட்ட பேர்லாம் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் தான் டெசிக்னேஷனில் இருக்கீங்க. நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அந்த பயம் உங்களுக்கு இருக்கும். ஐயோ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், இதில் வர்ற சாதக பாதகங்கள் நமக்கு வருமேன்னு. நீங்கள் பதவியிலேருந்து நான் முடிவெடுத்தேன்னு வைங்களேன், எனக்கு என்ன வந்தால் என்ன கேட்டேன், எப்படினாலும் நீ தானே நாசமாக போக போகிறேன், எனக்கு என்ன அப்படின்னு எடுப்போம்.
இதுதான் அங்க பிரச்சனை. எஸ், இது ஒரு அததான் ஆபத்தானது. பேசணும். ஆனா அது இதுல இருக்கா இல்லையாங்கிறது அது ஓகே. அது ரொம்ப முடிஞ்சு போன விஷயம். விளக்க சொல்லிட்டேன் போதும். பதவி இருக்கும் பொழுது பேசுனது சார், உதயநிதி பேர் சொன்னது ஏதோ ஒரு வகையில பாஜகவினரை பயமுறுத்துதான். பாஜக அதே மாதிரி பயந்துருச்சு. ஐயோ, நான் என்ன கேட்குறேன்ப்பா, நான் நல்லா புரிஞ்சுங்கப்பா. அதாவது ஒருத்தன் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சா அதை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்களான்னு கேட்டால் மறுபடியும் சிரிக்க தான்ப்பா முடியும். இல்ல சார், உதயநிதி ஸ்டாலின்றவரை பிரச்சாரத்துல நம்ம வட இந்தியா வரைக்கும் பயன்படுத்தணும். நம்முடைய வட இந்திய பாஜக தலைவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்துல கூட பயன்படுத்தினாங்க. ஏன்னா இவரு நீ விஷமத்தனமா கோக்காது. இல்ல சார், உதயநிதி பேசுனதும் தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. உதயநிதியை பத்தி பேசலப்பா, சனாதன தர்மத்தை டெங்கு கொசு எய்ட்ஸ் மாதிரின்னு பேசினது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, ஒரு குறிப்பிட்ட தர்மத்தை, ஒரு குறிப்பிட்ட சட்டப்பூர்வமா மதத்தை இழிவுபடுத்துகிற ஒரு மோசமான போக்கில் இருக்கிற திமுகவிற்கான உதாரணமாக காங்கிரஸ் வரைக்கும் நம்ம அப்புறம் உதாரணமாக காங்கிரஸ். இப்போ நான் என்ன கேட்கிறேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர் பேர் என்ன, திமுகல, அவர் வந்து பெண்களை பத்தி தப்பா பேசுறாரு, நான் பேசுறேன்னு வையேன், அது அப்படியே அவரை பார்த்து பயந்து போய் பேசுறோமா? இல்ல சார், அப்பதான் என்னன்னா தப்பு டெல்லிக்கு நடக்குது. மறுபடியும் வந்து உதயநிதி, நான் என்ன சொல்றேன், நீங்க மோசமா கருத்தியல் ரீதியா உதயநிதி ஸ்டாலின் தானே வந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ணீங்க. செம்ம காமெடி. உதயநிதி ஸ்டாலினே வாழ்கன்னு இப்ப பார்லிமெண்ட்ல ஒலிக்கிறாங்க. சனாதன தர்மத்தை கொசுன்னு சொன்னது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை இழிவுபடுத்துகிற ஒரு கேவலமான மட்டமான மதவாத அரசியலை எதிர்த்து நம்ம பேசுறோம். நான் என்ன சொல்றேன், நீ வந்து ரோட்ல அண்டராயரோட ஓடுறீங்க, இல்லை ஒரு கத்தி தூக்கிட்டு ஓடுறீங்க, அப்போ அந்த தெருவே உங்களை பற்றி பேசுது, பாருங்க எல்லாரும் என்னை பற்றி பேசுகிறான்னு பெருமைப்படணும். ஒரு இழிவான செயலை செஞ்சுட்டு அதுக்கு வந்து எல்லாரும் பேசினாங்கன்னு பெருமைப்படுறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் ஆக்கப்பூர்வமாக குறிப்பிட்ட அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை தப்பு நடந்தது நம்ம பார்த்தோம். ஒரு தேசிய அளவில் நடந்த போட்டியில் இங்கே தமிழக வீரர்கள் காத்திருந்த போது அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து தமிழக விளையாட்டுத்துறை மிஸ் பண்ணிச்சு. இப்போ ஒருவேளை சீரியஸாக சொல்கிறேன், உதயநிதி என்பவர் காமெடி நடிகராக அறிமுகமாகி திரைத்துறையிலிருந்து திரும்பி வந்து சிஎம்முடைய சார் அறிமுகமானார். நான் பார்த்தப்பா அந்த படம், எனக்கு தெரிஞ்சு சந்தானம் தான்ப்பா அந்த படத்துல ஹீரோ. சரி ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, திரை விமர்சனத்துக்கெல்லாம் போக வேணாம். என்னப்பா நான் அவர்தான் லீடு. அது என்னத்த லீடு, அவர் சந்தானம் தான் லீடு, இவர் தான் காமெடி ஆக்டர். நான் அந்த படம் பார்த்தா எல்லாரும் அப்படிதான் பேசிட்டோம். ப்ளீஸ் கண்டினியூ. நான் அது ஒன்றும் தப்பு சொல்லப்பா, காமெடி நடிகராக நடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு முதலமைச்சருடைய பையன்றதுனால அமைச்சரான வரைக்கும் ஓகே. நீங்க அமைச்சரானதுக்கு அப்புறம் இந்தியாவே உங்களை பத்தி பேசுதுன்னு சொல்றதுன்னா, ஒருவேளை உங்க விளையாட்டுத்துறையில தமிழக இளைஞர்கள் அத்தனை பேரையும் நீங்க கொண்டு வந்து தமிழகத்திலேருந்து ஒலிம்பிக்ஸில் போய் இவ்வளோ பேர் விளாண்டாங்க, தேசிய அளவில் போட்டிகளில் இவ்வளோ பேர் விளாண்டாங்க, பாருங்கள் உதயநிதியோடைய செயல்பாட்டை இந்தியாவே பேசுது அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அப்போ உதயநிதி பார்த்து பயப்படலாம் இல்லை. நீ இது ஒரு தடவை சொல்லும்போது சிரிப்பு வருதுப்பா, சீரியஸாகவே சிரிப்பு வருது. வேறு ஏதாவது பெட்டராக காமெடி பண்ணுங்க என்ன. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இழிவான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஊரே என்னை பற்றி பேசுது, ஊரே என்னை பற்றி பேசுதுன்னா, கலாச்சாரத்தில் 62 பேர் சத்தத்தை கொடுத்தா உலகமே காரி துப்புது. இந்தியாவே எங்களை பத்தி பேசுன்னு சந்தோஷப்பட்டுப்பீங்களா? உங்களை திட்டுறாங்க சார், திட்டுறாங்க. ஓகே, வட இந்தியால உங்களை நீங்க பண்றது கேவலம்ன்றாங்க, அப்படி சொல்றாங்க, நீங்க பண்றது தப்புன்றாங்க. அவங்க முன்னாடியே போய் உட்கார்ந்து உதயநிதி வாழ்கன்னு சொல்றதுதான் கவுண்டர் அப்படின்னு இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க. அப்படி நினைக்கலாம் இல்லையா? ஒரு பதிலடியா பார்லிமெண்ட்ல இதை செய்யறாங்கன்னு. தம்பி, இந்த கண்டென்ட் திமுக காரனே யோசிச்சிருக்க மாட்டான், செம்மையா யோசிச்சிருக்கிற, தயவு செஞ்சு இந்த கண்டென்ட்டை கூட அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதை சத்தியமாக அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. என்ன செம்ம ரைட் அப், இது நல்லா இருக்கு, வெரி குட். பர்சனலாக ஒன்றை பாராட்டுறேன் இந்த சுச்சுவேஷனில். ஆக்சுவலாக என்னென்னா, பிரசாந்த் கிஷோர்லாம் ஐடியா கேட்கறதுக்கு ஒன்றை ஐடியா கேட்கலாம். இந்த பேட்டியை பார்க்கும்போது ஆமாப்பா நம்மளே யோசிக்கலப்பா, நல்ல பாயிண்ட்டுப்பான்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கல. அதனால உதயநிதியை பற்றி ஏன் பேசுகிறாங்கன்ற கோபமும் வரல. இப்படி பேசின ஒருத்தரை போய் இப்படி வாழ்கன்னு சொல்றாங்களேன்ற கோவம்லாம் இல்லை, சிரிப்பு தான் வருது. சிரிப்பு தான் வருது. இன்னொன்று, நீங்கள் சீரியஸாக எவ்வளோ பெரிய சீனியர்ஸுங்க, ஈவன் தயாநிதி மாறனே உதயநிதியை விட சீனியர் தான் பொலிட்டிக்கலாக. அவங்கெல்லாம் அந்த காங்கிரஸ் 10 வருஷம் இருந்தப்பயே அவரெல்லாம் வந்து மினிஸ்டரு, அப்பயே 2-3 ஊழல்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆனவர். இவர் ஜெகத் ரஜகன்லாம் அவர் பாவம் எத்தனை வருஷம் அரசியல், அதை உதயநிதின்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லை, உதயான்ட்டு போயிட்டார். சொல்ல வேற சொல்கிறாங்க வாழ்க உதயா அப்படின்ட்டு ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பாருங்க, ஆனால்
பாவமாக தான் இருக்குது. ஒருவேளை சார் நீங்கள் ஜெயிச்சு போயிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? நான் அந்த வாக்குறுதியை சொல்லிட்டு வந்திருக்கோம்ல, இதெல்லாம் வாழ்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லியிருப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுதோ சொல்லியிருப்பேன். பாரதியாரை சொல்லியிருப்பேன், நேதாஜி எனக்கு நிறைய பேரை பிடிக்கும், அர்த்தநாரி சவர்மாவை சொல்லியிருப்பேன். அந்த நேரத்துக்கு எது வருதோ எது தோணும் அப்படி இவங்களுக்கும் தோணியிருக்கோம். எங்களுக்கு என்னப்பா அப்போ மறுபடியும் முதல்லேருந்து வரப்பேன். எங்கள் கட்சியில் இந்த பேர்லாம் நீங்கள் சொல்லுங்கள், வாழ்க மோடி வாழ்க அண்ணாமலைன்னு சொல்லுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற பழக்கம் கிடையாது. ஏன்னா நாங்கள் கொத்தடிமே கிடையாது. அங்கேயும் கொடுக்கலையே. நீ இதை கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை கூட நம்பாது. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குற வழக்கம் கிடையாது. கொடுத்தாலும் நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் கொத்தடிமைகள் கிடையாது. அங்கே எனக்கு என்ன தோணுச்சோ, என்னுடைய பாரத தேசத்தை பற்றி தோணுனா பாரத தேசம் வாழ்கன்னு சொல்லியிருப்பேன், தமிழகத்தை பற்றி தோணுனா தமிழகத்தை சொல்லியிருப்பேன். இல்லை எனக்கு யாராவது எனக்கு பிடிச்சவங்க இருக்காங்க, எனக்கு பிடித்த தலைவர்கள் இருக்காங்க, ஏதாவது நான் அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுதோ அந்த நேரத்தில் சொல்லியிருப்பேன். எழுதி குத்தையாப்பா இதெல்லாம் சொல்லணும், எல்லாம் உதயநிதி வாழ்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிற கொத்தடிமை கட்சி நான் கிடையாது சார். இன்னொரு பக்கம் சார், பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி ஆயிட்டார். 2 பேரும் பிரதமரும் ராகுல் காந்தியும் சேர்ந்து சபாநாயகரை கொண்டு போய் இருக்கையில எல்லாம் அமர வைக்கிறாங்க. ஆனால் துணை சபாநாயகர் கொடுக்கல, அது ஒரு மரபு ரீதியாக எதிர்க்கட்சிகளுக்கு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்கன்ற விவாதமும் வருது. முதல் முறையாக 40 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல்லாம் நடக்குது சபாநாயகருக்கு. இந்த இது இருந்திருக்க வேணாம், ஒரு ஸ்மூத்தாக போயிருக்கலாம், ஒரு ஜனநாயகத்துக்கு அது இன்னும் நல்லா இருந்திருக்கும், பார்லிமெண்ட் ஜனநாயகத்துக்கு. அப்படியெல்லாம் ஒரு விஷயம் வைக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சார்புகளை எல்லாம் கடந்து விட்டு நான் சொல்கிறத நியூட்ரலாக யோசிச்சு பாருங்க. முதல்ல 2014 பிஜேபி மெஜாரிட்டியில் ஜெயிச்சு காங்கிரஸ் வெறும் 44 எம்பிக்களோடு இருந்தபோது ராகுல்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் இந்திய தேசத்தையே ஆண்ட ஒரு கட்சி ஒரு 44 எம்பியில் சொல்லிக்கிட்டீங்களே அப்படின்னு. இந்த 44 பேருடைய பவர் என்னன்னு நீங்கள் பார்லிமெண்ட்டில் பாருங்கள் அப்படின்ற. அதாவது பார்லிமெண்ட்டை முடக்குவோம் அப்படின்றது அவருடைய சொல்லுங்கள். அதே போல் 10 வருடங்களாக 40 சொச்சத்தில் இருந்தபோதும் சரி, செகண்ட் டென்யூரில் 50 சொச்சத்துக்கு வரும்போதும் சரி, ஒரு பார்லிமெண்ட் செஷனை கூட இவங்க உருப்படியாக நடக்க விடலை. ஒரு பார்லிமெண்ட் செஷன் கூட. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணங்கள் புனையப்பட்டு கொண்டு வந்து பார்லிமெண்ட்டை முடக்கிறதுக்காக முன்வைக்கப்படும். நீங்கள் 10 வருஷத்தில் எல்லா டைமுமே ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சிருமா பார்லிமெண்ட்டை முடக்கிறதுக்கு? ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. ஒன்று, அப்படி முடக்கிறதுக்கு நீங்கள் முன் வச்ச காரணங்கள் உண்மையான காரணமாக இருந்தால், சீரியஸான காரணமாக இருந்தால், பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த காரணத்தை நீங்கள் பேசியிருப்பீங்க. நான் ஒவ்வொரு செஷனுக்குமே நான் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஒரு டைமு பெகாசஸ்ஸு, ஒரு பக்கம் அதானியோடைய அந்த ஹிடன்பெர்க்குடைய அந்த ரிப்போர்ட்டு, இதெல்லாம் பார்லிமெண்ட்டை முடக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. இன்றைக்கி கோர்ட்டு சொல்லிடுச்சு அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படியே அது முடக்கிறதுக்கான விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா கூட பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேசியிருக்கணும். ஒவ்வொரு முறையும் பார்லிமெண்ட் செஷனை முடக்குவதற்காகவே காரணங்களை புனைந்த ஒரு பொறுப்பற்ற கட்சிகளை எப்படி எடுத்து வைக்க முடியும்? இதே 10 வருஷத்தில் பொறுப்பான விவாதங்களை காங்கிரஸோ திமுகவோ கூட்டணி கட்சிகளோ நடத்தி இருந்தது என்று சொன்னால் கூட நீங்கள் சொல்கிறத யோசிச்சு பார்க்கலாம். இல்லை சார், அப்போ கூட அவங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது இதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. சூழலை விடுங்க, இன்னைக்கு எதிர்க்கட்சி நீங்கள் கேட்குறது டைரக்டர், ஒரு இடி டைரக்டர், ஒரு சிபிஐ டைரக்டர், ஒரு எலெக்ஷன் கமிஷனரு அவங்களை நியமிக்கணும்னா 3 பேர் உட்காரணும், அதில் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். புரோட்டோகாலு நீங்கள் சொல்கிறது ரூல்ஸ் ஒன்று. எஸ், மரபார்ந்த நடவடிக்கையும் ஒரு எதிர்க்கட்சிக்கு கொடுக்கறது வழக்கம். வாட் யூ சேட் இஸ் கரெக்ட் தேவேந்திரன். நான் சொல்கிறது ரூல்ஸை தாண்டி மரபுன்றது ரூல்ஸ் கிடையாது. மரபு இப்படி இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எலெக்ஷனுக்கு போகிறீங்க. ஏன் போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 40 எம்பி வச்சுருந்தப்பே நாடாளுமன்றத்தை நடக்க விடக்கூடாதுன்னு நினச்சவங்க. உங்களுக்கு நாடாளுமன்றம் 2012-13 ஃபுல் செஷனே காலி பண்ணியிருக்கோம் சார். பாஜகவினர் அமளியில செஷன்ல ஒரு வார்த்தை கூட பேச முடியாத சூழலை எல்லாம் நடத்தி காட்டி. நான் பட்டியல் போட்டு சொல்கிறேன் 2004 14 வரைக்கும் எத்தனை பார்லிமெண்ட் செஷன்ஸை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க விட்டோம். நான் பட்டியல் போட்டு சார், முழு ஆனால் இருக்கு சீரியஸ் இஷ்யூஸில் அதை தான் சொல்கிறேன். சீரியஸ் இஷ்யூஸில் 2G சீரியஸ் இஷ்யூ இல்லையா, கோர்ட் வந்துருச்சு, தீர்ப்பு வந்துருச்சு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல, குற்றம் நிரூபணம் ஆகலன்னு சொல்லிச்சு. 1,70,000 இல்லைம்மா, 1,76,000 கோடி ஊழல் என்பது டைம்ஸ் பத்திரிகையில, ஃபோர்பஸ் பத்திரிகையில அட்டைப்படத்துல வச்சுக்கிட்டு உலகம் முழுவதும் இல்ல தீர்ப்பை நான் சொல்றேன் உலகம் முழுவதும் சீரியஸாக பார்த்த ஒரு பிரச்சனை. 1,76,000 கோடி ரூபாய்
முடக்கி 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தலையாய பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு பாராளுமன்றம் முடங்குகிறதுன்னு சொன்னால் அது நியாயம். நீ இப்படி வச்சுக்கோப்பா, நான் உன் வாதத்துக்கே வரேன். அது கோர்ட்டில் இப்போ ஆடுறாது, அப்போ அது சீரியஸ் பிரச்சனை, ஓகேவா? அந்த சீரியஸ் பிரச்சனைக்கு அப்போ முடக்கப்பட்டது நியாயம்ன்ற நான். ஆனால் எத்தனையோ பார்லிமெண்ட் அமர்வுகளை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்தோம். அதான் இப்போ இனிமேட்டு நியாயமான சட்டங்களை நான் என்ன சொல்றேன், ஜனநாயகத்தை கொலை பண்ணி நீ ஒரு கொலைகாரன், உன் கத்தியில ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கு, நீ திடீர்னு வந்து நான் இன்னிலேருந்து ஆன்மீக விதியா மாற போறேன்ற எப்படி நான் நம்ப முடியும்? யோசிச்சு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பில்லு கொடுமாப்பா நல்ல பில் இல்லை. உன் மனசாட்சிக்கு இந்த கேள்வி விடுறேன், நீ பதிலே சொல்ல வேணாம்பா. 10 வருஷத்துல பிஜேபி பார்லிமெண்ட்ல கொடுத்த ஒரு பில்லு கூட நல்ல பில் இல்லையா? ஒரு பில்லு கூட நீங்க சப்போர்ட் பண்ணலையே. யோசிச்சு பாருங்க, நீங்கள் பார்லிமெண்ட்டை நடக்க விடலையே. நீங்கள் பில்லு பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பில்லு ஏன் கொண்டு வரோன்னு சொல்லி ஒரு ஸ்கோப் அண்ட் பர்வியூ இருக்கும். பார்லிமெண்ட்டில் என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்கோப் அண்ட் பர்வியூவை நீங்கள் படிச்சுட்டு வரணும் முத நாள். அதில் இருக்கிற தப்புக்களை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எடுத்து வைக்கணும். நான் சண்டை போட்டு கேஜி போட்டு தொல்லி இது பண்ணி கத்தி கலைபரம் பண்ணி நான் வந்து அந்த யூடியூப் வீடியோஸ் அந்த வீடியோ வரும்போது நான் எங்கள் ஏரியாவில் ட்ரெண்டாக இதுக்கு இல்லைங்க பார்லிமெண்ட்டு. பார்லிமெண்ட்டுன்ற ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கான ஒரு அவை. என்னைக்கு இந்த 10 வருஷத்தில் ஒரு இடத்துல இது ஆக்கப்பூர்வமாக இருந்தது சார்? எதிர்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பில்லு எங்களுக்கு ஓகேன்னு சொன்னாங்க, இல்லை இந்த விஷயம் கான்ஸ்டிடியூஷனில் சொன்ன விஷயங்களே நீங்கள் எதிர்த்து பேசுனீங்களே, அண்ணல் அம்பேத்கர் சொன்ன விஷயங்களே நீங்கள் எதிராக இருந்தீங்களே, நியூ எஜுகேஷன் பாலிசிக்கெலாம் நீங்கள் எதிராக பேசுனீங்களே, அதில் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான விவாதத்தையும் நீங்கள் வைக்கலையே. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் என்ன சொல்லுதுன்னு உள்ளே போய் நீங்கள் படிக்கலையே. நீங்கள் படிச்சுட்டு பேசுங்க, நாங்கள் உங்களை பாராட்டுவோம். எந்த விவாதமும் விவாதமாக நடக்கவில்லை. ஸோ இதுக்கப்புறமும் அவங்க நடத்த விட மாட்டாங்க. அதுவும் 40-50 பேராக இருக்கும்போதே இப்போ 100 டோட்டலாக எங்களுக்கு 230. நீ 40 இருந்தாலும் நடத்த விட மாட்டேன், நீ 200 இருந்தாலும் நடத்த விட மாட்டேன். ஸோ அதனால மரபை உடைப்போன்னு இல்லை, இதுதான் ரூல்ஸ். ரூல்ஸ் படி போகிறோம். Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs.